பொங்கல் திருநாளில் ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்தவர் உலகநாயகன் கமலஹாசன். அவர் இயக்குனராகவும் அவரே கதை திரைக்கதை வசனம் இயக்கி அவரே கதாநாயகனாக நடித்து தயாரித்த படம் அப்படின்னா விருமாண்டி. ஸோ அந்த விருமாண்டி படம் அப்படிங்கிறது சண்டியர் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட படம். அந்த சண்டியர் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அது வந்து மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு மாதிரியான ஒரு விழா, மிகப்பெரிய கூட்டம் அப்படி நடத்தி ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து இந்த சண்டியர்னு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டைரக்டாக ஏடிஎம்கே தலையிடாமல் டாக்டர் கிருஷ்ணசாமி மூலமாக தலையிட்டு அந்த படத்தை வந்து பேரை மாற்ற வச்சாங்க. ப்ரெஷர் கொடுத்து அந்த படத்தை வந்து ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ண விடாமல், கமலஹாசனால் சினிமாவில் முடியாது எதுவுமே கிடையாது, அவர் கேம்பா கோலால் கிராமத்தையே உருவாக்கிட்டார். ஒரு ஒரு ரியல் பொங்கல் படம்னா அது விருமாண்டி தான். ஒரு கிராமத்து படம், அதில் ஜல்லிக்கட்டு, மாடு பிடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு பக்கா வில்லேஜ் படமாக அந்த படம் வந்தது. மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அது விருமாண்டி. அந்த ஆடியோ லான்ச்சு, அதில் வந்து பாலச்சந்தர் பேசினது, கமலுக்கு ஸ்பீட் பிரேக்கர் வைக்கணும் அப்படின்னு பாலச்சந்தர் பேசினது, ஏதாவது ஏவிஎம் சரவணன், பாலச்சந்தர், கமலஹாசன் 3 பேர் தான் ஆடியோ லான்ச்சில். பாலச்சந்தர் ஏவிஎம் சரவணன் பாலச்சந்தர் வெளியிட ஏவிஎம் சரவணன் பெற்றுக்கொண்டார். இதுதான் அந்த இளையராஜா கூட வரல அந்த ஆடியோ லான்ச்சுக்கு. அப்படி தான் அது ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஓப்பனிங், மிகப்பெரிய ஓப்பனிங் பொங்கலில். அந்த படத்தோட சின்ன சின்ன படங்கள்லாம் வந்தது. புதுக்கோட்டையில் சரவணன் ஒரு தனுஷ் படம், அந்த மாதிரி சின்ன படம். இது மிகப்பெரிய ஓப்பனிங், கிராண்ட் ஓப்பனிங்கு. இதில் வந்து கமலஹாசனுடைய தோற்றம், அவருடைய பாத்திரம், அவருடைய நடிப்பு, அந்த மதுரை ஸ்லாங் அவர் பேசினது, ப்ளஸ் வந்து அந்த படத்துடைய நோக்கம், அதாவது தூக்கு தண்டனை இருக்கக்கூடாது, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு படம். அதை எப்படி மிக்ஸ் பண்ணியிருப்பார் பாருங்க. தேனி சின்ன கோளாறுப்பட்டி ஒரு கிராமத்தில் ஆரம்பித்து அதை வந்து கொண்டு வந்து மெட்ராஸில் வந்து, அதாவது மெட்ராஸ் ஜெயில் கலவரத்தை பார்க்குறாரு. ஜெயில் கலவரத்தை பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஜெயில் கலவரம் இப்போ ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வருது, என்னென்னா தூக்கு தண்டனைக்கு எதிராக படம் எடுக்கணும், அப்போ கிராமத்து படமாகவும் எடுக்கணும். ஸோ கிராமம் தேனி சின்ன கோளாறுப்பட்டியில் ஒரு சீவலப்பேரி பாண்டி படம் இவர் நடிக்க முடியலங்கிறது வருத்தம். அந்த கதையை கூட வேலை சொன்னதுனால வேணான்ட்டார். சௌபா எழுதின கதை அது. ஜூனியர் உடலில் வாரம் வந்தது. சீவலப்பேரி பாண்டி எடுக்க முடியலைங்கிறதுக்காக அவர் எடுத்தது தான் விருமாண்டி. அதாவது விருமாண்டிங்கிறவன் வந்து கொத்தாலச்சேவன் கொடுக்குற கீக்கு ஆடக்கூடியவனாக இருப்பான், நல்லவனாக இருப்பான், செய்யாத பாவத்துக்கு வந்து மாட்டிக்குவான். ஸோ அதை வச்சு கதை பண்ணி அதை கிளைமேக்ஸில் வந்து இந்த ஜெயில் இதை பண்ணி படம் எடுத்து மிகப்பெரிய வெற்றி அவரோட டைரக்ஷனில். இந்த படத்தை தான் எல்லாருமே சொல்லுவாங்க, நான் லீனியர் படத்துக்கு வந்து ஒரு குருநாதர் கமலஹாசன் தான் அப்படின்னு நிறைய இயக்குனர்கள் சொல்லுவாங்க.